நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஒன்றிய அரசின் சேமிப்பு மற்றும் ஆய்வு உதவி இயக்குநர்கள் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவாநத்தம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், விவரங்கள். குறிப்பாக தமிழகத்தில் 22% ஈரப்பதத்துடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களாக ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு வந்துள்ளது. நேற்று தஞ்சாவூரில் ஆய்வு செய்து வந்த நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பூவனத்தம் கிராமத்தில் தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்தது. மேலும் தற்போது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வானம் மேகமூட்டம் மற்றும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக விவசாயிகள் நெல் மண்ணிகளை உலரழிப்பதில் விவசாயிகள் பெரும் சிரமம் அடைந்து வருகிறாங்க. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 17% ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தாங்க. தற்போது 17% 22% வரை உயர்த்த வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 22% வரை நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கூடுதல் முதன்மை செயலாளர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். தற்போது அதன் அடிப்படையில் நெல்லின் ஈரப்பதம் 22% உயர்த்துவது தொடர்பாக ஒன்றிய அரசின் சேமிப்பு மற்றும் ஆய்வு உதவி இயக்குநர்கள் நவீன், பிரீத்தி, அதே போல மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் அபிஷேக், ராகுல் ஆகிய 4 பேர் கொண்ட ஒன்றிய குழுவினர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குநர் அண்ணாதுரை தலைமையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவனத்தம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தற்போது விவசாயிகளிடம் இந்த ஈரப்பதம் குறித்து கேட்டறிகிறாங்க. தற்போது விவசாயிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மத்திய அரசு கிட்ட. மத்திய அரசு எங்களுக்கான விவசாயிகளுக்கான ஒரு திட்டங்களை 22% உயர்த்தி கொடுக்கலங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நிலை தொடர்ந்து வருகிறது. தற்போது இந்த நெல்லினுடைய தரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. நெல்லினுடைய எல்லா நெல்களையும் மாதிரிகளை எடுத்து போறாங்க. இந்த நெல் மாதிரிகளை எடுத்து கொண்டு போய் உணவு ஆய்வகங்கள்ல அதனுடைய தரத்தை சமர்ப்பித்து அதனுடைய அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என விவசாயிகள்கிட்ட மத்திய குழுவினர் தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.